ஹாய் மக்களே, திரண்ட கோயம்புத்தூர், மிரண்ட அரசியல்வாதிகள், மிரட்டிய விஜய், அதிர்ந்தது கோயம்புத்தூர் விமான நிலையம். இதுதாங்க கோயம்புத்தூருடைய நிலை. டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்து அங்கிருந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகலான்னு அவர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்ப எதிர்பாராத விதமாக, இது பிளான் பண்ணதில்லை, எதிர்பாராத விதமாக நடந்த ரோட் ஷோ. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க இது வந்து பிளான் பண்ண ரோட் ஷோன்னு. இல்லை, இது எதிர்பாராமல் நடந்தது. உடனே ஆன்னு வரிஞ்சு கட்டிட்டு சில பேர் வருவாங்க. இது வந்து விஜய்ங்கிற ஒரு பெரிய நடிகருக்கு வந்தது, இது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு வரல அப்படின்னு. சரிங்க, உங்கள் விவாதத்துக்கே விட்டுறோம். திரு உதயநிதி அவர்களும் நடிகர் தானே. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களே அந்த காலத்தில் நிறைய சீரியலில் நடிச்சிருக்காரு. அப்படி பார்த்தா அவரும் நடிகர் தானே. அவருக்கெல்லாம் ஏன் இந்த கூட்டம் வரல? ஏன் அதே நாள் திரு உதயநிதி அவர்கள் போட்டிக்கு அதே ஊரில் ரோட் ஷோ நடத்திருக்கிறாரு. அந்த கூட்டத்தையும் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஒரு காரில் இப்படி கையை கூப்பி டாட்டா காமிச்சிட்டே போகிறாரு. ரோட்டில் யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார். ஒரே ஒரு நாய் நின்றுட்டுருக்கு. அந்த நாய்க்கு பின்னாடி ஒரு கேமரா ஷாட் வச்சுருக்காங்க. என்ன நாளைக்கு யாரும் கேட்டக்கூடாதுல, ரோட்டில் ஒரு நாய் கூட இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்காக அந்த ஷாட்டை எடுத்துருக்காங்க போல். இந்த வீடியோவும் இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டுருக்கு. திமுக விஜயை பார்த்து பயப்படுதா? என்னங்க, ஒரு 70 வருஷ கட்சி, ஒரு 1.5 வருஷம் தான் ஆச்சு, கிட்டத்தட்ட குழந்தை தான் அது. அந்த கட்சியை பார்த்து இப்படி பயப்படணுமா? அப்படி பயப்படலைன்னா எதுக்கு அதே நாள் விஜய் வந்திருக்கிற அதே ஊரில் ரோட் ஷோ நடத்தணும்? விஜயோட ரோட் ஷோ வந்து பிளான் பண்ணது கிடையாதுங்க. அவர் ஜஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் அந்த பூத் கமிட்டி மீட்டிங்க்கு நடத்துகிற அந்த ரோட்டுக்கு போகிற வழியில் தானாக சேர்ந்த கூட்டம். ஓகேங்க, இவங்க சொல்கிறபடியே வச்சுப்போம். ஒரு ரோட் ஷோ பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஏன்னா நானும் நிறையா பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய பெரிய ஷோஸ்க்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு, எவ்வளவு மணி இன்வால்வுங்கிறது தெரியும். ஒரு பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்து நடத்தினா கூட இன்றைக்கி விஜய்க்கு கூடின கூட்டம் மாதிரி கூடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பிரம்மாண்டமாக, இவ்வளவு கிராண்டாக ஒரு ஷோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ இது விஜய்க்கு யதார்த்தமாக நடக்குதா? இது விஜய்க்கு இயற்கை சப்போர்ட் பண்ணுதா? இதெல்லாம் எதை நமக்கு சொல்ல வருது? அண்ணாமலை, மோடி அவர்கள்லாம் கூட பெரிய பெரிய ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் லிட்ரலாக பார்த்துருக்கேன். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அவ்வளோ கஷ்டமான வேலை. எந்த விதமான காசும் செலவு பண்ணாமல் அப்படி ஒரு ஷோ பண்ண போகிறோங்கிற பிளானிங்கே இல்லாமல் இவ்வளவு கிராண்டாக ஒரு ரோட் ஷோ நடக்குதுன்னா அது விஜய் ஒருத்தருக்கு தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். இந்த மாதிரி க்ரௌடை ஒரு அரசியல்வாதி ஒரு ஏர்போர்ட்லேருந்து வர்றதை நான் பார்த்தது கிடையாது. ஈவன் மோடி, அமித்ஷா இவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க காசு கொடுத்து எல்லாம் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சிக்காரங்க ரோட்டில் நின்று எல்லாம் பூவெல்லாம் போடுவாங்க. ஆனால் ஒருத்த மூஞ்சில் கூட ஒரு ஹாப்பினஸோ ஒரு சந்தோஷமாக இருக்காது. பட் இந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையுமே அந்த வேகம், அந்த சந்தோஷம், அந்த எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க முடிஞ்சுது. நிறைய இளம் பெண்கள், பசங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது விஜயுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறது மக்கள் அவனை நேசிக்கணும். கோயம்புத்தூரில் கூடியிருந்த அனைத்து கூட்டமும் விஜயை அப்படி நேசிக்கிறாங்கங்கிறது அவங்களோட எக்ஸைட்மெண்ட்லேருந்தும் அவங்க விஜய்கிட்ட காமிக்கிற அன்புலேருந்தும் அப்பட்டமாக வெளிப்படுது. மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே மக்களோட அன்பை பெற்றாங்க. அதனால தான் அவங்களால மிகப்பெரிய தலைவராக உயர முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அனைத்து அம்சங்களுமே விஜய்க்கு இருக்குங்கிறத அடித்து சொல்ல முடியும். தொண்டனுக்கும் ரசிகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு 100 ரூபா டிக்கெட்டை ஒரு படத்துக்காக 1000 ரூபா கொடுத்து பார்க்குறவன் தான் ரசிகன். தொண்டன்கிறவன் 1000 ரூபா கொடுத்து ஒரு கோழி பிரியாணி கொடுத்தா தான் கூட்டத்துக்கே வருவான், ஓட்டு போடுவான். இப்போ சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்கிற ஒரு விஷயம், விஜய் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார், விஜய் தனித்து விடப்பட்டு விட்டார். எஸ், பிஜேபி பிளான் பண்ண மாதிரி ஏடிஎம்கேவும் விஜய் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணி வச்சு ஒரு மெஜாரிட்டியாக வின் பண்ணி கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் சீட்டில் அமரலான்னு. பட் பிஜேபி, எடப்பாடி, ஏடிஎம்கேவோட இயலாமையை பயன்படுத்தி அவர்களோட உட்கட்சி பூசல், அதே மாதிரி ஒற்றுமையின்மை, ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் தினகரன், ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவரோட பிரிவை பயன்படுத்தி சரியாக காய் நகர்த்தி
கூட்டணி அமைச்சிட்டாங்க பிஜேபி. இதில் அமித்ஷாங்கிற ஒரு சாணக்கியனோட ரோல் மேஜர் ரோல். அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆஃபரை, ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாரோங்கிறது என்னோட கருத்து. விஜய் அவர்கள் கொடுத்த ஆஃபர் நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுப்போம், முதல்ல 2.5 வருஷம் நான் ஆட்சி பண்ணுறேன், அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணுங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஜென்யூன் டீல். ஈவன் எடப்பாடி இதுக்கு ஒத்துந்திருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய தலைவராக, ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் வரத்துக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருந்தது. அதை விட விஜய் மாதிரி ஒரு புதிய கட்சியோட கூட்டணி வைக்கும்போது நிறைய தொகுதி பங்கீடு கிடைக்கும், கொஞ்சம் எளிமையாகவும் செயல்பட முடியும். அனைத்து வாய்ப்பையும் விட்டுட்டு பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டாரோ, அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இதுதான். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கிடைச்ச கடைசி ஆஃபர். அதை எடப்பாடியார் மிஸ் பண்ணிட்டார். இதே சமயம் இன்னொரு புரளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறார் விஜய்க்கு. என்ன ஆஃபர்னா, விஜய் என்ன ஆஃபரை எடப்பாடியாருக்கு கொடுத்தாரோ அதே ஆஃபர். கொஞ்சம் பெருந்தன்மையாக அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் 2.5 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணுங்கள், அடுத்த 2.5 வருஷம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஃபரை கொடுத்துருக்கிறாரு. பட் விஜய் இதை ஏற்கலாங்கிறது செவி வழி செய்தி. எனக்கு தெரிஞ்சு விஜய் இதை ஏற்றுந்திருக்கலாம். ஏன்னா அன்புமணி மாதிரி ஒரு படித்த ஒரு நல்ல அறிவாளியான ஆட்களோட கூட்டணி வைக்கும்போது எடப்பாடியோட அன்புமணியோட வைக்கிற கூட்டணிக்கு கொஞ்சம் பவரும் ஜாஸ்தி, கொஞ்சம் நல்லாவும் ஆட்சி பண்ணிக்கலாம், கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா அன்புமணி அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணணும், கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷன் உள்ள ஆள். எனக்கு தெரிஞ்சு விஜய் அதை ஏற்றுந்திருக்கலாமோங்கிறது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் அதை நிராகரித்துட்டாருங்கிறது தான் செவி வழி செய்தி. இந்த ராமதாஸுடைய ஆஃபரை கொண்டு வந்தது ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா வியூக வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுனா திரு ராமதாஸ் அவர்களோட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. மேபி அந்த விசுவாசமோ என்னவோ, ஒருவேளை அப்போ கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் உங்களை முதலமைச்சராக ஆக்கியே தீர்வேன் அப்படிங்கிறதுக்காக விஜயோட கொண்டு வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு டீல் பேசியிருக்காரோ என்னவோ. பட் அது ஒர்க் அவுட் ஆகலாங்கிறது தான் செவி வழி செய்தி. சோஷியல் மீடியாவில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிற இன்னொரு விஷயம் திரு விஜய் அவர்களுக்கு பூத் கமிட்டினா என்னன்னே தெரியல, அதோட ஃபங்க்ஷனிங்னா என்னன்னே தெரியல இப்படின்னு நிறைய பேர் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி மெம்பர் மீட்டிங்கிறது ரகசியமாக செய்யப்பட வேண்டிய விஷயம், இவ்வளவு வெளிப்படையாக செய்யலாமா இப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளும் எழாமல் இல்லை. ஒரு கட்சியோட பலம் அப்படிங்கிறது இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கையை வச்சு தான் மதிப்பிடப்படுது. ஏடிஎம்கே அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. டிஎம்கே அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 லட்சம் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி. விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு அமைப்பே இல்லையே, பூத் கமிட்டி மெம்பர்ஸே விஜய்க்கு கிடையாது, அவர் எப்படி அரசியலில் ஜெயிக்க போகிறாரு இப்படின்னு நிறைய கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சாட்டை அடி கொடுத்தது தான் இன்று நடந்த கோவை சம்பவம். பூத் கமிட்டி மெம்பர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம். இதை இவ்வளோ பெரிய அரங்கம் அமைத்து இவ்வளோ பேரை கூப்பிட்டு செய்யணுமா அப்படிங்கிறது பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுங்க, விஜய் சின்னது பண்ணாலே அது பெருசாக தான் தெரியுது எல்லார் கண்களுக்கும். அது அவரோட ராசி, அது அவரோட அமைப்பு. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அதை சின்னதாக செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்க இப்படி தான் செஞ்சுருக்காங்க, இவர் ஏன் இப்படி செய்கிறாரு, ஏன் அவங்க செய்கிற மாதிரியே இதை செய்யணுமா என்ன, மாற்றி யோசிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? விஜய் அதை மாற்றி யோசிக்கிறாரு. அதை கொஞ்சம் கிராண்டாக, கொஞ்சம் கார்ப்பரேட் ஸ்டைலில் நீங்களாம் இப்படி பண்ணுறீங்கப்பா, இது தப்பு, நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் கொஞ்சம் ரொம்ப நல்லாவுமே பண்ணுறாருங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வும் அவரோட செயல்பாடுகளுமே எந்த ஒரு அரசியல்வாதியாலையும் யூகிக்க முடியாத இல்லை கணிக்க முடியாத ஒரு முயற்சியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம், இப்போ டிஎம்கே கட்சியில் ஏடிஎம்கே கட்சி 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த கட்சியிலேருந்து இங்கே தாவணங்களும் இருப்பாங்க, இங்கேருந்து இங்கே தாவணங்களும் இருப்பாங்க. ஸோ 2 கட்சியிலேருந்து மாறி மாறி இருந்தவங்க 2 கட்சியிலையுமே இருக்காங்க. ஸோ என்ன ஆயிரும், இவங்க என்ன டிஎம்கே என்ன வியூகம் வகுக்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒருத்தரோட வீக்னஸ்ஸு, ஒருத்தரோட ப்ளஸ் பாயிண்ட்டு, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியாக தெரியும். ஏன்னா 2 கட்சியிலையுமே இருந்தவங்க 2 கட்சியிலுமே மாறி மாறி இருக்காங்க. பட் விஜய்க்கு அப்படி இல்லை. இந்த எந்த கட்சியிலுமே இல்லாத எல்லாருமே புது மெம்பர்கள் அங்கே இருக்கிறதுனால விஜய் என்ன பண்ணுறாருங்கிறத கணிக்கிறதுக்கு மிக மிக கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. இப்போ பிஜேபியுடைய அடுத்த டார்கெட் என்னென்னா, திராவிட கட்சிகளை வீக் பண்ணணும். அந்த வகையில் ஆல்ரெடி ஏடிஎம்கேவை அடிச்சிட்டாங்க அவங்களோட கூட்டணி வைக்கிறது மூலமாக. அதனால் பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக ஏடிஎம்கே எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட மாட்டாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் டெட் கட்சி தான்.
இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் டிஎம்கே சைடு வந்தோம்னா டிஎம்கேல உள்ள ஒவ்வொரு தலைவர்களுமே நிறைய கேசஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பழைய கேசஸ்லாம் பிஜேபி ஒவ்வொன்றா தூசி தட்டி எடுத்து அதை துப்பு துளக்க ஆரம்பிச்சிருக்கும், நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பலிகடா தான் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அவர்கள். இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட்டு லைனப்பில் இருக்குன்றது செவி வழி செய்து காத்திருப்போம் மக்களே. இப்படி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற 2 கேட்டகரியை பார்த்தாச்சு. இப்போ ஏடிஎம்கேவோட நிலைமை என்ன, டிஎம்கேவோட நிலைமை என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள்னு ஒரு சில நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாமே ஓஞ்சி போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் நீதி மையம், அவ்வளோதான். அது இருக்குதா இல்லையானே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஏன் கமலஹாசனுக்கே தெரியலையா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருமா. ஆக்சுவலி ஒரு நல்ல தலைவர் விஜய் கொடுத்த ஆஃபரை திருமா ஏற்றிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு நல்ல ஆளுமை இருக்குது. பட் ஒரு டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல திருமாவளவன் ரொம்ப லேக் ஆகிருக்காரோ, ரொம்ப பின்தங்கி இருக்காரோங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ரொம்ப டிஎம்கேவை சார்ந்து அவங்களுக்கு ஜால்ரா அடித்து அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது என்னோட வருத்தம். இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா பாட்டாளி மக்கள், ராமதாஸ் அண்ட் அன்புமணி, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கின்னு இருக்காங்க. அப்பா மகனுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. கட்சி இப்போ எந்த பக்கம் இழுத்துக்கின்னு இருக்குன்னு தெரில. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேமுதிக, இந்த ஒற்றை தலைமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கட்சி என்றைக்குமே மேலே வந்ததாக சரித்திரமே கிடையாது. அந்த வகையில் தேமுதிகவுக்கு வாய்ப்புகள் இனிமேல் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, விஜயகாந்த் இருந்தப்போ இருந்த அந்த கட்சிக்கு இருந்த மரியாதை இப்போ ரொம்ப தேஞ்சிருச்சோ அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதுதான் மிச்ச கட்சிகளோட நிலைமை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி, சின்ஸ் நம்ம டிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்கள ஒரு பவர்ஃபுல் கட்சின்னும், அதுக்கு அடுத்த நிலைமையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது டிவிகே, திரு விஜய் அவர்களோட கட்சி தாங்கிறத ஆணித்தரமாக சொல்லலாம். ஈவன் அந்த கட்சியோட தலைவர் விஜயும் அதை ஆழமாக நம்புகிறாரு. மக்களும் அதை திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் அங்கே கூடுற கூட்டம் வந்து இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இப்போ பிஜேபி கட்சி வந்து திமுகவையோ இல்லை அதிமுகவையோ பயமுறுத்துகிற மாதிரி, அவர்களுடைய பின்னணிகளை வச்சு, அவரோட குற்ற பின்னணிகளை வச்சு அவர்களை பயமுறுத்துகிற மாதிரி திரு விஜய் அவர்களை பண்ணுறதுக்கு எந்த விதமான சாத்தியமே கிடையாது. பிகாஸ் அவர் அரசியலுக்கு ரொம்ப புதுமையான ஆள். அவர் மேலே எந்த விதமான கிரிமினலோ குற்ற வழக்குகளோ இல்லை. அப்படிங்கிறப்ப அவரை ஈஸியாக ப்ளேம் பண்ணவும் வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, மக்கள் செல்வாக்கு அவருக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால அவர் மேலே கை வைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்வேன். உங்களுக்கெல்லாம் இந்த பரந்தூர் விமான நிலையத்தோடைய இன்சிடெண்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்தை, அந்த விமான நிலையம் கட்டுறதுக்கான டீலிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்ரூவலும் கொடுத்தாச்சு. வெகு விரைவில் அதோடைய கட்டுமான பணி ஆரம்பிக்க போகுதுங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. இப்போ விஜய் ஆல்ரெடி அங்கே போயிட்டு வரும்போது சொல்லியிருந்தார், நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜய் அவரோட பவரை காமிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா திருப்ப அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் அங்கே உள்ள மக்களுக்கு சப்போர்ட்டிவாக நடு ரோட்டில் உட்காந்தாருன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு. அந்த கூட்டத்தை ஸ்டாலினாலேயோ அமித்ஷாவாலேயோ மோடியாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மிரண்டு போயிடுவாங்க. அப்படியே நின்றோம் அப்படியே தமிழ்நாடு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க விஜயை ஹேண்டில் பண்ணும்போது. இவங்களெல்லாம் ஈஸியாக கை வைக்கிற மாதிரி விஜய் மேலே அவ்வளோ ஈஸியாக கை வைக்க முடியாது. எப்போ மக்கள் செல்வாக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கோ அவனை கை வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கிட்டத்தட்ட கரண்டில் கை வைக்கிற மாதிரி தான். வெறும் பாசிட்டிவ் தானா டிவிகே விஜய் மேலே? எந்த விதமான மைனஸுமே இல்லையா? இருக்குது. எந்த அளவுக்கு அது மேலே உள்ள பாசிட்டிவை நம்ம கொண்டாடுறோமோ, நம்ம வருத்தத்துக்கூடிய விஷயம் வந்து அதில் நிறைய நெகட்டிவிட்டிஸும் இருக்குது. உதாரணத்துக்கு விஜயோட கட்சியில் 2ஆம் நிலை தலைவர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஏன் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை விஜய் எடுத்துக்கலாங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. எஸ்பெஷலி விஜயோட தந்தை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள். இன்றைக்கி நம்மெல்லாம் கொண்டாடுற விஜய்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை உருவாக்குனதே அந்த தந்தை தான். ஏன் அவரோட பேச்சு அவர் கேட்க மாட்டேங்கிறாருங்கிறது எல்லாருக்குமே இந்த ஒரு குழப்ப நிலை இருக்குது. அது உட்கட்சி பூசல் என்னங்கிறது நமக்கு தெரியாது. இது அப்பாவும் மகனும் சேர்ந்து தான் தீர்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவங்க அப்பாவோடய கூட வச்சு அவரோட ஆலோசனைப்படி நடந்தாருன்னா இன்றைக்கி எப்படி ஒரு மிகப்பெரிய தலைவராக உயர்ந்திருக்கிறாரோ அது மாதிரி கண்டிப்பாக எல்லா நிலையிலையும் அவரோட அனுபவம், யார் விஜயோட அப்பா சந்திரசேகருடைய அனுபவம் வந்து விஜய்க்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது விஜயோட சாய்ஸ்க்கு விட்டுடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
இந்த இரண்டாம் நிலை தலைவர்கள்னு அவர் வச்சிருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று புஷி ஆனந்த், ஏன்னா அவர் தான் விஜய்க்கு அடுத்த லெவலில் இருக்கார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா. இவங்க 2 பேரையும் நீங்கள் மேடையில் பேசுகிறத கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்டத்தட்ட காமெடியே பார்க்க வேணாங்க. அவங்களோட தமிழ் இருக்குது பாருங்களேன், தமிழை வந்து இவங்கள மாதிரி கொலை பண்ண யாராலையுமே முடியாது. இப்போ இந்த 2வது நாள் மீட்டிங்கில் புஷி ஆனந்த் பேச வர்றாரு. அதில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், தமிழ் வந்து இதோட யாராலையும் கொலை பண்ணவே முடியாது. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, விஜயை இட்டின்னு வரதும் இட்டுன்னு போகிறதும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிறது. உண்மையாலுமே விஜய் மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய கட்சிக்கு அடுத்த செகண்ட் நிலையில் இருக்கிறவர் புஷி ஆனந்த் தான். இவர் பேசுகிற தமிழை கேட்டு தூக்கு இல்லைங்க, தமிழே தற்கொலை பண்ணிங்க, அவ்வளவு கொடுமையான தமிழ். இவர் இப்படின்னா இவரை விட ஒரு லெவல் மேலே போய் நம்ம ஆதவ் அர்ஜுனா. அவர் ஒரு தமிழ் பேசுகிறாரு பாருங்கள், நான் செந்தமிழில் தமிழ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, நீ சாதாரணமாக பேசினாலே புரிய மாட்டேங்குது, இதில் நீ தூய தமிழில் வேறு முயற்சி பண்ணுற, உனக்கும் புரிய மாட்டேங்குது, பார்க்குறவனுக்கும் புரிய மாட்டேங்குது. உன்னை நம்பி அவ்வளோ பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு, நீ தமிழில் தூய தமிழில் பேசுகிறேன்னு ஒரு கொலை பண்ணுற பாரு. தயவுசெய்து விஜய்க்கு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், இவங்க 2 பேரையும் பேசக்கூடாதீங்க. உங்களுக்கு தான் அவ்வளவு அழகாக தமிழ் பேசக்கூடிய ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுங்க எல்லாருக்கும், தமிழில் எப்படி பேசுவது அப்படின்னு. இல்லையா, இவங்க 2 பேரையும் முடிஞ்ச வரைக்கும் மேடையில் பேசுகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி புஷி ஆனந்தை தயவு செஞ்சு மேடையில் விட்றாதீங்க. அவர் ஒவ்வொருத்தரையும் ஈட்டின்னு போகிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, திருப்பியும் அதே அந்த 2ஆம் நிலை தலைவர்களோட லெவலுக்கே வரேன். இப்போ எம்ஜிஆரோட விஜயை நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, அவருக்கு இருந்த மாதிரியே விஜய்க்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னு. ஸோ எம்ஜிஆர் பண்ண இன்னொரு விஷயத்தையும் விஜய் கண்டிப்பாக பண்ணணும். எம்ஜிஆருடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டதே அவரோட தளபதிகளான ஒரு பக்கம் ஆர்.எம். வீரப்பன், நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், இவங்க 3 பேருமே மிகப்பெரிய பலம். இது மாதிரி இன்னும் நிறைய மினிஸ்டர்களை பக்கபலமாக வச்சுருந்தார். ஸோ அவர் எப்பெல்லாம் சோர்ந்து போவாரோ அப்போல்லாம் இவங்க தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. அவங்க வந்து எம்ஜிஆருடைய மிகப்பெரிய பேக் போன்ஸு, மிகப்பெரிய பலம். அந்த மாதிரி விஜய் சோர்ந்து போனார்னா இந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, இப்போ நான் சொன்ன இந்த 3 மினிஸ்டர்ஸோட மெச்சூரிட்டி ஆதவ் அர்ஜுனாவுக்கோ இல்லை நம்ம புஷி ஆனந்துக்கோ இருக்குன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இது வந்து விஜயை வந்து ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதை விஜய் சீரியஸாக கன்சிடர் பண்ணி ஒரு கரெக்டான அவருடைய அடுத்த கட்ட தலைவரை அவர் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க அப்பா அந்த இடத்துல இருப்பாருங்கிறது, அந்த இடத்துல ஃபிட் ஆவாருங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இந்த முதல் நாள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மீட்டிங்கில் மேடையில் எல்லோரும் அமர்ந்துருக்குறாங்க, இன்க்ளூடிங் விஜய். எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க. பட் ஆதவ் அர்ஜுனா மட்டும் பிளாக் கலர். இது என்ன விதி விலக்குன்னு எனக்கு புரியல. இல்லை கட்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடாக, அதுவும் எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக டிவிகேக்கு வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எல்லாருமே ஒரே சிந்தனையில் இருக்கணும், ஒரே ட்ராக்கில் ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் கட்சி பலப்படும். இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன தெரியுமா தெரியும், ஓ ஆதவ் அர்ஜுனா வந்து எல்லாரும் சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டாரோ, அப்படி ஒரு கருத்தை மக்கள் மனசில் விதைச்சிருக்கு. இவ்வளவு நிறைய குறைகள் இருந்தாலும் மக்களோட செல்வாக்கை வச்சு பார்க்கும்போது விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிட்டார்னே வச்சுப்போமே. ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார்னா அதுக்கப்புறமா அவர் ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்சஸ் தான் உண்மையாலுமான சேலஞ்ச். அதில் தான் அவர் ப்ரூவ் பண்ணணும் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு. வெறும் மக்கள் பலம் மட்டும் இருந்தால் போதாதுங்க, தலைவரும் பலமாக இருக்கணும். சுற்றி அவ்வளோ பெரிய அசுர எதிர்கட்சிகள்லாம் இருக்கிறப்ப உங்களை ரொம்ப ஹெவியாக டார்கெட் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, அதுக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலாகவும் இருக்கணும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், சமயோதித புத்தியோடு அவங்களுக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். இவ்வளோ நாள் இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண விஜய் அதையும் நல்லா ஹேண்டில் பண்ணுவாருங்கிறத நம்புவோம். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.